பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். திருத்துவ தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். வருகிற மே மாதம் 4ஆம் தேதி முதல் தொடர்ந்து நடக்க இருக்கின்ற தங்கி படிக்கிற வேதாகம பாடசாலை நமது புதுக்கோட்டையில் நடக்க இருக்கின்றது. மொத்தம் 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான், மாணவர்கள் மட்டும்தான் தெரிந்து கொள்ளப்படுவோம். ஆகையினால சேர விரும்புகிறவர்கள் உடனடியாக அந்த அலைபேசி நம்பரை தொடர்பு கொண்டு சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 15 சீட்ஸ் ஒன்லி அவைலபிள். ஸோ சேர விரும்புகிறவர்கள் கர்த்தருடைய வரங்களையும் கிருபைகளையும் தேவ சத்தத்தை கேட்கவும் ஆவிலே பலன் கொண்டு வளரவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய விரும்பினால் சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இயேசு நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து கால செய்திகளை கேட்கிற உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. உங்கள் வீடுகளுக்குள் அற்புதங்கள் நடப்பதாக. ஆமென். God bless you. God bless you all in Christ. Amen. பிரைஸ் தி லார்ட். யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2-3. John chapter 2 verse 2 and 3. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றார்கள் செய்த பாவமோ என்று கேட்டார். இயேசு பிரதித்திரமாக, இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். நான் ஏன் பிறந்தேன்? நீ ஏன் இப்படி பிறந்த? நான் ஏன் இப்படி பிறந்தேன்? நான் ஏன் பிறந்தேன்? என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு? என் சூழ்நிலை ஏன் இப்படி இருக்கு? எனக்கு பிறக்கவே பிடிக்கல. ஏன் லைஃப் இப்படி இருக்கு? நான் பிறந்ததுலேருந்தே ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் பிறந்ததுலேருந்தே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறேன். நான் பிறந்ததுலேருந்தே நிறைய அவமானங்களை, காயங்களை, துக்கங்களை, வேதனைகளை சகித்து கொண்டிருக்கிறேன். நான் பிறந்ததுலேருந்தே நிறைய அடிமேல் அடிபட்டு இருக்கேன். நான் பிறந்ததுலேருந்தே பல தோல்விகளை சந்திக்கிறேன். நான் பிறந்ததுலேருந்தே பல காயங்களை தாண்டுகிறேன். நான் பிறந்ததுலேருந்தே பல இழப்புகளை தாண்டுகிறேன். நான் பிறந்ததுலேருந்தே பல நஷ்டங்களை தாண்டி கொண்டிருக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் பிறந்ததிலிருந்தே அவமானங்களும் தலகுனிவுகளும் நிபச்சொல்லும் பழி சொல்லும் நான் பிறந்ததிலிருந்தே அசிங்கப்பட்டு இருக்கிறேன். நான் பிறந்ததிலிருந்தே எல்லா இடத்திலும் ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். இது ஆண்டவரை, இவன் செய்த பாவமாயும் பெற்றார் செய்த பாவமா? ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார். தேவனுடைய கிரிகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். தேவனுடைய கிரிகள் வெளிப்படும் பொருட்டு இப்படி நீ பிறந்திருக்கிறாய். மகனே, மகளை, உனக்கும் சொல்கிறார். அப்படி என்றால் கர்த்தருடைய நாமம் மகிமைக்காய் நீ பிறந்திருக்கிறாய். தேவன் நாமம் உன் மூலமாய் மகிமைப்படும். ஆண்டவர் உனக்கு செய்கிற அற்புதத்தை எல்லா கண்கள் பார்க்கும்படி கிருபை தருவார். உன் மூலமாய் பலருக்கு அற்புதங்களை செய்யும்படி கிருபை தருவார். நீ எந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் நீ கடந்து வந்தாயோ, அதே பாடுகளுக்குள் உபத்திரவங்களுக்குள் கடந்து வருகிற மற்றவர்களுக்கு உன் ஒரு ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாய் வைக்கும்படிக்கு தேவன் இதை அனுமதிக்கிறார். நீ இதை தாண்டி வருகிறாய் என்கிற எண்ணத்தோடு கடந்து போ. நான் படுகிற பாடுகள், நான் படுகிற வேதனைகள், இதே பாதையில எத்தனை லட்சங்கள், எத்தனை ஆயிரங்கள் கடந்து வருகிறார்கள் தெரியுமா? வாழ பிடிக்கவில்லை, செத்து போக வேண்டும் என்று சொல்கிற பிள்ளையே, இதே போராட்டத்துக்குள் எத்தனை லட்சங்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? அவர்களை மீட்டெடுக்கிறதற்கு ஒரு கிருபையுள்ள பாத்திரமாய் என் தேவன் உங்களை வைக்க விரும்புகிறார். சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது. இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். ஏதோ ஒரு போராட்டத்துல வாழ்க்கை செத்துடலாமான்ற எண்ணத்துல பார்த்துட்டு இருக்கீங்களா? Don't try to complete your life. Don't try to finish your life. You have no rights to finish your life. God has chosen you, my brother and sister. I'm not talking. God is talking to you. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு ஒரு வாழ்வை கொடுக்க விரும்புகிறார். எனக்குன்னு ஒரு வாழ்வு இருக்கா? இருக்கு. நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் மாந்திரிக கட்டில, செய்வினை கட்டில கட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். இப்பொழுது இந்த கட்டு உடைக்கப்படுகிறது. மந்திர கட்டு முறிகிறது. சூனிய கட்டு முறிகிறது. செய்வினை கட்டு உடைகிறது. இயேசு நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலையை. பரலோகம் திறக்கப்பட்டாயிற்று. இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். பிறந்தநாள் திருநாள் காண்கிறவர்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கி கொண்டிருக்கிறது. Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen. Amen. God bless you. Have a blessed day.